ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கடந்த சில வாரங்களாக பகவானுடைய உறுதிமொழி எனது அடியவனுக்கு எப்போதும் அழிவு இல்லை, இந்த பிறவியாக இருந்தாலும் பரவாயில்லை, இதற்கு மேல் வரப்போகும் பிறவிகளாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த அழிவு என்பது கிடையாது என்ற உறுதிமொழியை கொஞ்சம் விரிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உறுதிமொழி ஒரு அவதாரத்துக்கு மாத்திரம் தனிப்பட்டது அல்ல, எல்லா ஆதாரங்களிலும் எல்லா நாடுகளும் நடந்திருக்கிறது என்பதையும் பார்த்தோம். முதல்ல கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் சொன்னது அதுதான் தொடக்கம். அதுக்கப்புறம் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் கிரீஷ் சந்திர கோஷ் சரணாகதி செய்வதை பற்றியும் பார்த்தோம். அவதாரங்கள் என்றால் என்ன என்பதையும் ஸ்ரீராமகிருஷ்ணர் மிகவும் சுலபமாக சொல்லிவிட்டார். சச்சிதானந்த கடலில் இந்த பரபிரம்மம் மூழ்கி எழும்போதெல்லாம் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு அவதாரமாக எழுங்கிறார் என்று சொல்லி, ஆனபடியாத்தான் அவர்களுடைய உபதேச மொழிகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். மாற்றங்கள் இருந்தால் அந்த இடத்துக்கும் அந்த நேரத்துக்கும் ஏற்றபடி கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம், மற்றபடி அடிப்படையில் ஒரே கருத்து தான். இப்போ இந்த முறை ஜீசுவின் வாழ்க்கையில் ஜீசஸ் கிரைஸ்ட் கூட ஒரு அவதாரம் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். அவரும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு உறுதியை சொல்கிறார். அவர்களுடைய சம்பிரதாயத்தில் கிறிஸ்து தன்னை ஒரு ஆட்டு இடையனாகவும் ஒரு நல்ல மேய்ப்பனாகவும் அடியவர்களை ஆடுகளாகவும் வர்ணிப்பது வழக்கம். இப்போ அவர் சொல்கிறார், He the shepherd and the devotees are the sheep. He the door. Those who enter through the door will be saved. இப்போ அவர் தன்னை கதவாக சொல்கிறார். இந்த கதவின் மூலம் நுழைபவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இப்போ தன் மூலமாக இதுதான் மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு என்று சொல்லி ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொன்ன அதே கருத்தை தான் இவர் ஒரு ரூபகத்துடன் சொல்கிறார். ஐ ஆம் த டோர், தோஸ் ஹூ என்டர் த்ரூ த டோர். அதாவது நான் தான் கதவு, இந்த கதவின் வழியாக வருபவருக்கு நல்ல கதி கிடைக்கும். ஓ மை ஷீப் ஹியர் மை வாய்ஸ், நீ என்னுடைய சொல்லை கேள். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவோடு அதே சொல்கிறார், நான் சொல்லது கேளப்பான்னு சொல்லி என்ன சொல்கிறார்? அண்ட் ஐ நோ ஷீப் அண்ட் தே நோ மீ. ஐ நோ அண்டா எனக்கு தெரியும் உங்களை பற்றியும், நீங்கள் என்ன பின்பற்றுகிறீர்கள் என்றும். அண்ட் ஐ கிவ் அன்டு த எட்டர்னல் லைஃப், உங்களுக்கு அந்த நிரந்தரமான வாழ்க்கை என்றால் அந்த தெய்வீக அனுபவம், அந்த அவர்களுடைய மொழியில் அது நிரந்தரமான வாழ்க்கை என்று சொல்வார்கள். ஆனால் எங்களுடைய இந்து மதத்தின்படி அதை சொல்ல வேண்டும், அந்த இறுதி அனுபூதி, அதுதான் எட்டர்னல் லைஃப் என்றால் புறப்புறப்பு இல்லாத வாழ்க்கை. எட்டர்னல் என்றால் என்ன? புறப்புறப்பு இல்லாததான் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். இனிமேல் பிறப்பு இல்லாத ஒரு நிலைமையை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஏன்னா அவர்களுடைய சித்தாந்தத்தில் மறுபிறப்புகளை பற்றி அதிகம் இல்லை, சில இடங்கள் இருக்கிறது, ஆனால் அது அதிகம் வெளிப்படையாக இல்லை. ஆனால் அவருடைய உறுதிமொழி அப்படி இருக்கின்றன.
அண்ட் தே ஷால் நெவர் பெரிஷ். இதுதான் அந்த வேர்டு. நமே பக்த பிரணஷ்யதி என்று சொல்லி கீதையில் இருக்கிறது. அவர் ஷால் நெவர் பெரிஷ், அவர்கள் அழிய மாட்டார்கள் என்று சொல்லி, அதாவது அவருடைய அடியவர்களாகிய ஆடுகள். இப்போ நல்ல மேய்ப்பனாக இருக்கிறவருக்கு தெரியும், தன்னிடம் வந்தவர்கள் உண்மையாக தன்னுடைய கட்டளைகளை பின்பற்றுபவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு அழிவு இல்லை என்று சொல்கிறார். Neither shall any man pluck them out of my hand. இன்னும் சொல்கிறார், என்னுடைய கையிலிருந்து வேறொருத்தரும் அவர்களை எடுக்க முடியாது. அவருடைய பாதுகாப்பில் இருக்கும் பொழுது இன்னொருத்தர் வந்து அதை தடுத்து நிறுத்த முடியாது. கடவுள் கையில் இருக்கும் பொழுது வேறு யார் போவார்கள் அங்கே? இதெல்லாம் ரூபகம். அதாவது அவர்களுடைய முன் செய்த வினைகள், அதைத்தான் அங்கே எப்படி சொல்கிறார்கள். அவருடைய மதத்தில் முன்வினைன்னு சொல்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனபடியால் அவர் சொல்கிறார்கள், வேறு யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்றால் அவருடைய முன் செய்த வினைகள் கூட இதற்கு குறுக்காக வர முடியாது. கடவுளுடைய பாதுகாப்பில் இருக்கும் பொழுது, அவருடைய கையில் இருக்கும் பொழுது, அவருடைய திருவடி நிழலில் இருக்கும் பொழுது இவையெல்லாம் ஒன்று செய்ய மாட்டாது. இன்னும் சொல்ல போனால் முன்வினை சொல்லாமல் இன்னொரு தான் சொல்லலாம். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் சொல்லி சொல்கிறார் விவகாரத்தில். அங்கே வினை வருகிறது. நாளென் செய்யும், கொடுங்கூட்டென் செய்யும். இப்போ கொடுங்கூட்டென் செய்யும்னா எங்களுக்கு தெரியும், மார்க்கண்டேயனுடைய வரலாற்றில் சிவனை கட்டிப்பிடித்து கொண்டிருக்கும் பொழுது யம தர்மராஜாவால் ஒன்று செய்ய முடியவில்லை. இப்போ இது ஒரு உதாரணம். நமே பக்த பிரணஷதி, அதாவது என்னுடைய அடியவனுக்கு அழிவில்லை என்பதற்கு இந்த புராண கதையிலிருந்து கூட ஒரு உதாரணம் கிடைக்கிறது. கடவுளிடம் தஞ்சம் புகுந்தவர்களுக்கு கடவுளுடைய பாதுகாப்பு கட்டாயம் கிடைக்கும். இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் மறுபடி சொல்கிறார். வெரிலி வெரிலி ஐ சே unto you, he that believeth me have everlasting life. என்னை நம்புபவர்களுக்கு எவர்லாஸ்டிங் லைஃப் என்றால் அந்த நிரந்தரமான வாழ்க்கை, அதாவது பிறப்பற்ற நிலை, இறப்பு அற்ற நிலை கிடைக்கும் என்பதை அவர் மறுபடியும் சொல்கிறார். ஐ சே unto you, he that shall believe me. இப்போ கடவுள் மீது, தன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொன்னது தான், ராமகிருஷ்ண பரமாத்மா சொன்னது தான், ராமச்சந்திரமூர்த்தி சொன்னது தான். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்ற வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, அவர் சொல்கிறார் சீதையிடம், அவன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவன் ஆனபடியால் அவனுக்கு நான் காப்பாற்ற வேண்டும். இது ராமச்சந்திரமூர்த்தி கொடுத்த உறுதிமொழி. பார்க்கலாம், எந்த அவதாரமாக இருந்தாலும் பரவாயில்லை, கடவுளிடம் தஞ்சம் புகுந்தால் அவர்களுக்கு எந்த விதமான அழிவும் இல்லை. இந்த அழிவு என்பது உடலுக்கு வர அழிவை பற்றி அல்ல, அது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் இந்த பிறவியில் இறக்கக்கூடும், இந்த குறிக்கோள் சேராமல். ஆனால் அடுத்த பிறவியில் விட்ட இடத்திலிருந்து தொடங்குவான். இது பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கிறது. சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோவி ஜாயதே. நல்லொரு குடும்பத்தில் அவன் பிறக்கிறான். யார்? யோக பிரஷ்ட, யோக வாழ்க்கையில் தவறியவன். நல்ல குடும்பத்தில், நல்ல பேக்ரவுண்ட் உள்ள குடும்பத்தில் பிறந்து அங்கே அவன் முன்பிருந்த சம்ஸ்காரங்கள், அந்த சம்ஸ்காரங்களுடைய வலிமையினால் எங்கே விட்டானோ அங்கே இடத்துல தொடங்குவான். இப்போது அவனுடைய முன்னேற்றம் மிகவும் வேகமாக இருக்கும். மறுபடியும் ஸ்கொயர் நம்பர் 1லிருந்து தொடங்க தேவையில்லை. அதான் பார்க்கிறோம். எங்களை சுற்றி உள்ளவர்களை பார்த்தால் சிலது பேருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கூடுதலாக இருக்கிறது, சில பேரில் குறைவாக இருக்கிறது. இதை பற்றி நான் அவரோட சொல்லியிருக்கிறேன். ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் என்ற அந்த
தலைப்பில் பேசியபோது சொல்லியிருக்கிறேன். ஆன்மீக வாழ்க்கையின் பலன்கள் என்ற அந்த பேச்சில் இப்போ சிலது பேருக்கு விரைவிலேயே கிடைக்கலாம் பலன்கள், சிலது பேருக்கு மெதுவாக கிடைக்கலாம். இதற்கு காரணம் என்னன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் உள்ள வித்தியாசம். அதாவது இல்லை அக்கௌண்ட் கணக்கு பாஷையில் சொல்கிறதா இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கூடுதலாக இருக்கும், சில பேருக்கு குறைவாக இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு அது நெகட்டிவில் இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். நல்லது செய்யாமல் தீங்கியே செய்து கொண்டு இருந்துட்டு திடீரென்று விழிப்புணர்வு வந்தது நல்லது, விழிப்புணர்வு வந்து நல்லது, வரத்தான் வேண்டும். அதுதான் நான் பார்த்தோம் தொடக்கத்தில். ஆனால் அந்த விழிப்புணர்வை உபயோகித்து முன்னேறுவதற்கு மிகுந்த தீவிரமான முயற்சி தேவை. என்ற நெகட்டிவ் பேலன்ஸில் இருந்து பாசிட்டிவ் பேலன்ஸை கொண்டு வர்றதுக்கும் அதுக்கப்புறம் அதை மேலும் கூட்டுவதற்கு கூடுதலான முயற்சி தேவை. ஆனால் எப்படியா இருந்தாலும் பரவாயில்லை, விட்ட இடத்தில் தொடங்கலாம். அதான் கடவுள் கொடுத்த அஷூரன்ஸ். இப்போது இந்த ஆன்மீக வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதை பற்றி பல தடவை பார்த்துருக்கிறோம். ஒரு சின்ன நிகழ்ச்சி கதை உண்மையில் நடந்ததான், கதைன்னு சொல்லப்பட உண்மையில் நடந்ததான். இது இங்கிலாண்டில் நடந்தது. ஒரு மெடிக்கல் காலேஜில் இந்த பட்டம் படித்து முடித்தவர்களுடைய இந்த வழி அனுப்பு வைபவம், கன்வெகேஷன் சொல்லுவார்கள். இப்போ அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுக்கு பிரைம் மினிஸ்டரையும் கூப்பிட்டுருக்கிறார்கள். அதுக்கு பொறுப்பாக இருந்த இந்த டாக்டர், இந்த மாணவர்களை ட்ரெயின் பண்ண டாக்டர் மாணவர்களை கூப்பிட்டு சொல்கிறார், இந்த வைத்திய தொழிலினுடைய உண்மையான குறிக்கோளை பற்றியும் அதனுடைய சிறப்பையும் பற்றி சொல்லி அவர் ஒரு கதை மாதிரி சொல்கிறார். என்னடா, ஒரு ஊரில் ஒரு டாக்டர் இருந்தார். அவரிடம் ஒரு வயசான பெண் ஓடி வந்து காலில் விழுந்து கெஞ்சி, என்னுடைய மகன் மிகுந்த ஆபத்தான நிலையில் இருக்கிறான், அவனை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி. இப்போ இவரும் கேட்டதை மறக்காமல் அந்த தூரத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போய், ஒரு கிராமம், இந்த குடிசையில் இருக்கு போய் பார்த்தா மூலையில் ஒரு பையன் அழுது முனகி கொண்டிருக்கிறான். வேலி ஏதோ ஒரு நோய். சரி, வேற பார்த்து மருந்து கொடுத்துட்டு திரும்பி வந்தால் அந்த தாய் பணம் கொடுக்க முயற்சித்தாள். சொன்னான், எனக்கு பணம் தேவையில்லை, உங்கள் நிலையை காட்டு எனக்கு மிகவும் இரக்கமாக இருக்கிறது, அவன் முழுதாக குணமாகும் வரை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்தார். அதுபடி குணமாக்கி விட்டார். இதை சொன்னவுடன் அந்த கூட்டத்தில் கன்வெகேஷன் மீட்டில் இருந்த பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய கதிலிருந்து துள்ளி கொண்டு எழுந்து வந்து, நான் தான் அந்த பையன் காப்பாற்றப்பட்டவன். பார்க்கலாம், அந்த உதவி காலத்தினால் செய்த உதவி சிறிதெனும் ஞானத்திற்கான பேர். அவர் காப்பாற்றினபடியால் அந்த தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டரே உருவாகிவிட்டார். இதை கேட்டதும் அங்கிருந்த இந்த பட்டதாரி ஆகிய மாணவர்கள், டாக்டர்ஸ், வருங்கால டாக்டர்கள், அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இப்படி ஒரு மகத்தான சம்பவம் நடந்திருக்கிறதான்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த டாக்டர் தொடர்ந்தார். வைத்திய தொழிலினுடைய சிறப்பு அதுதான். இது மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக, தொண்டு செய்வதற்காக இருக்கிறது. அதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் என்று சொல்லி, இப்போ சில தொண்டுகளுக்கு முன்னே காலத்தில் அது ஒரு தொண்டாகத்தான் செய்தார்கள். இப்போது காலம் மாறிவிட்டது. என்ன செய்கிறது? வைத்தியம், வித்யா இதெல்லாம் முன்ன காலத்தில் அது விலைக்கு விற்கப்படவில்லை. அது புரியும். ஏதோ பயனாளிகள் தங்களால் முடிந்தபற்றி ஏதோ கொடுப்பார்கள், தட்சிணை கொடுத்த மாதிரி. அது விருப்பம் கொடுக்கலாம், அவ்வளோதான், பரவாயில்லை. இப்போது சில டாக்டர்ஸ் இருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் சிலங்களை பேப்பரில் அல்லது சோஷியல் மீடியாவில் வரும். ஒரே ஒரு ரூபாய் மாத்திரம் வாங்கி கொண்டு சாப்பாடு கொடுப்பவர்களும், 5 ரூபாயில் 10 ரூபாய் மாத்திரம் வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு தொண்டு செய்யும் 80-85 வயதான
டாக்டர்ஸ் அப்படி கூட இருக்கிறார்கள். அது உண்மையான தொண்டு. அவர்கள் கட்டாயம் கடவுளுக்கு கிட்ட இருக்கிறார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இந்த ஜீவ சேவையை சிவ பூஜா என்பதை அவர்கள் செயலில் காண்பித்து விட்டார்கள். தங்களுக்கு பலன் கருதாமல், இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரியான வாழ்க்கையில் அவர்களுக்கு வருமானம் என்பது மிகவும் கொஞ்சம்தான். ஏதோ அவருடைய வாழ்க்கைக்கு போதுமானது. ஆடம்பரமாக பெரிய பங்களா அல்லது பெரிய 2-3 கார் வச்சு கொண்டு தெரிகிறார்கள், அந்த மாதிரியும் இல்லை. ஆனால் எளிமையான வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதற்கு அவர்களுடைய இல்லத்தரசியல் கூட உதவியாக இருந்தது தான் முக்கியம். அது ஸ்ரீராமன் சொல்கிறார், நீங்கள் மிகவும் நேர்மையாகவும் சின்சியராக இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற முறையில் அமைக்கப்பட்டு விடும் சொல்லி இது விவேகானந்தர் சொல்கிறார். அவர் சொல்கிறார் தன்னுடைய மொழியில், சுவாமி விவேகானந்த மொழி என்ன? டிவினிட்டி. therefore you shall manifest the divinity and all those things will be added unto you. உங்கள் தெய்வத்தன்மையை வெளிப்படுத்துங்கள், இந்த உலகியல் விஷயங்கள் எல்லாம் உங்களுடன் சேர்க்கப்படும். உங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் தானே வந்து சேரும். இப்போ அதுக்கு பின்னால் நீங்கள் ஓட தேவையில்லை. முதல் தேவை என்ன? இந்த டிவினிட்டி, தெய்வத்துவத்தை வெளிப்படுத்துதல். இப்போ இந்த டாக்டர் கதையில் மாதிரி தன்னலமற்ற சேவை தன்னுள் மறைந்த தெய்வத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதன் மூலம் அவர்களுக்கு நல்ல கதை கிடைத்திருக்கிறது. இந்த விவேகானந்தர் சொன்ன அந்த உறுதிமொழி ராமகிருஷ்ணன் சொன்னது ஜீசஸ் கிரைஸ்ட் கூட சொல்லியிருக்கிறார். அது அவருடைய லாங்குவேஜில், பைபிள் லாங்குவேஜ் என்ன? therefore ye shall find the kingdom of heaven and all these things will be added unto you. The second part says, அங்கே அவருடைய மொழியில் seek the kingdom of heaven. இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன் என்றது சொர்க்கம்னு சொல்லலாம், மேலான வாழ்க்கைன்னு சொல்லலாம், இல்லை டிவினிட்டின்னு சொல்லலாம். அவருடைய மொழியில் கிங்டம் ஆஃப் ஹெவன் என்று சொல்வார்கள். அது நமது மதத்தில் ஆன்மீகம் அல்லது தெய்வீகம், தெய்வத்தன்மை என்று சொல்லலாம். இப்போ எங்கிருந்தாலும் அந்த உறுதிமொழி வேறு வேறு மொழிகளில் வருகிறது. ஆனால் அதனுடைய சாராம்சம் ஒன்று. அதாவது எப்படியாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய தெய்வ அம்சத்தை, தெய்வ குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். தெய்வ குணங்கள் என்னென்னன்றது பகவத்கீதையில் ஒரு அத்தியாயத்தில் வருது. அது தனியாக பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த கதையில் இருந்துன்னா அவர் இந்த டாக்டர் செய்த தன்னலமற்ற தொண்டு மிக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அது அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார். இப்போது மறுபடி இந்த அவதார விசேஷங்கள், ராமகிருஷ்ண அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ஜீசஸ் கிரைஸ்ட் அவதாரம் பார்த்தோம். மறுபடி ராமகிருஷ்ண அவதாரத்துக்கு வருவோம். அன்னையாருடைய வாழ்க்கையில் நடந்தது. ஒரு நாள் அன்னையார் தனியாக இருக்கிறப்போ ஒரு தொண்டர் வந்து, பெண் தான் வந்து, என்னால் என்னுடைய மனத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எவ்வளோ நாள் மனத்துடன் யுத்தம் செய்வது, சண்டை பிடிப்பது, குருதேவர் அருள் இல்லாவிட்டால் எப்படி என்னால் முடியும் சொல்லி அவருடைய புலம்பல். இது பாருங்கள், இது 100க்கு 100 அர்ஜுனன் சொன்னது தான். வாயோரிவ சுதுஷ்கரம் சொல்றாரு. இந்த மனத்தை கட்டுப்படுத்துவது காற்றை கட்டுப்படுத்துவது போன்றதுன்னு சொல்லி அர்ஜுன் கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லி, அதுக்கு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொன்னது ஒரு வழி. இங்கே அன்னையார் சொல்கிறார். அது முதல் சொல்கிறார் சாதாரணமான ஒரு வழி. இது ஒரு நாளில் நடப்பதல்ல, நீண்ட நாள் இருக்க வேண்டும், நீண்ட நாள் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு திடீரென்று ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிலைக்கு போய் ஆன்மீக உணர்ச்சி வசப்பட்டு அந்த நிலையில் சொல்கிறார், உங்களுக்கெல்லாம் குருதேவர் அருள் செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வார்கள்? அவர் செய்யவில்லை என்றால் அவர் தவறு செய்தால் ஆகிவிடும். அதனுடைய நீ பயப்பட வேண்டாம், அவருடைய அருள் எனக்கு என்றும் இருக்கும் என்று சொல்லி அன்னையார் மறுபடி அஷூரன்ஸு, குருதேவர் சொன்னதை மறுபடி இவரும்
திரும்ப உறுதிமொழி, அதாவது ஒரு ஆள் சொன்னது மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறது, உறுதி செய்தார். பொதுவாக இந்த ஆஃபீஸ் விஷயங்களில், லீகல்களில் சொன்னதை மறுபடி சொல்ல வேண்டியிருக்கும், திரும்பி சொல்ல வேண்டியிருக்கும். கன்ஃபார்ம், ரீகன்ஃபார்ம் என்று கேட்பார்கள். அது மாதிரி தான் இங்கே குருதேவர் சொன்னதை அன்னையாரும் ரீகன்ஃபார்ம் செய்கிறார். குருதேவர் யாரும் கட்டாயம் இருக்கும், அவர் இன்னும் காப்பாற்றாவிட்டால் அதுபடி முடியும் சொல்லி. ஆனபடியால் அன்னையார் தொடர்கிறார், நீ நேர்மையான வாழ்க்கையை நடத்து, அப்போது தான் அவனுடைய அருள் கிடைக்கும். எதுக்கும் தயங்க வேண்டாம், நீ என்னுடைய சாதனையில் தொடர்ந்து முயற்சி செய்யன்னு சொல்லி தைரியம் கொடுத்து அனுப்புகிறார். இப்போ மறுபடியும் ராமகிருஷ்ண அவதாரத்தை பார்க்கிறோம். இந்த அஷ்வரன்ஸ் உறுதிமொழி எப்படி வருகிறதுன்னு சொல்லி குருதேவர் வாயிலிருந்து வருகிறது, அன்னையார் வாயிலிருந்து வருகிறது. அன்னையார் மேலும் சொல்கிறார், குருதேவரை நம்பி அவரிடம் வந்து சரண் புகுந்தவர்களுக்கு வேறு என்ன கதி? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு குருதேவரே எல்லாம் சொல்லி தஞ்சம் புகுந்தவர்களுக்கு குருதேவர் எப்பொழுதும் காப்பாற்றுவார் சொல்லி அன்னையார் திரும்ப திரும்ப கூறியிருக்கிறார். தமேகம் சரணம் பிரஜ சர்வபாவேன பாரத சொல்லி மறுபடி கீதையில் இருக்கு. சர்வதர்மான் பெற்பிச்ச மாமேகம் சரணம் பிரஜாண்டு 18ஆம் அத்தியாயத்தில் இதெல்லாம் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த 2-3 உதாரணங்கள் எனக்கு தெரியுது. ஆன்மீக வாழையை நாங்கள் முயற்சி செய்தால் எங்களுக்கு முன்னேற்றம் கட்டாயம் கிடைக்கும். இன்னும் சொல்கிற திருராமகிருஷ்ணர், நீங்கள் ஒரு அடி எடுத்தால் கடவுள் 10 அடி எடுப்பார் சொல்லி. இது கடவுளுடைய கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது சுவாமி நிரஞ்சனானந்தனுடைய வழியில், வாழ்க்கையில் 2 நாளுக்கு முன்னம் சொன்னது அந்த நிகழ்ச்சி. நிரஞ்சன் ஆன்மீக அனுபவம் பெறவில்லையேன்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணர் மிகவும் மனவருத்தப்பட்டார். அதை பார்த்து நிரஞ்சனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, என்னப்பா இந்த விந்தையான ஒரு மனிதர் பொதுவாக தங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் வரவில்லையே என்று தான் கவலைப்படுவார்கள், வருத்தப்படுவார்கள். ஆனால் இவர் யாரப்பா என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக வருத்தப்படுகிறாரேன்னு சொல்லி. இது கடவுளுடைய எண்ணம். யாராவது முன்னுக்கு வந்தால் அவர் கீழே இறங்குறதுக்கு தயாராக இருக்கிறார், அப்புறம் அவரோடு காத்து கொண்டிருக்கிறார். ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் தெரியும், அவர் சாதனை முடிந்த பின் காளி கோயில் கூரை மீது ஏறி எங்கே இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறீர்கள் என்னுடைய அடியவர்கள் வேற வரவில்லையா சொல்லி எங்குகிறார். தன்னுடைய அனுபவத்தை பங்கிடுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். இப்போ அதே போல தான் ஆன்மீக வழியில் பிரயாணம் செய்வர்கள் எல்லோரும் யாராக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அந்த மற்றவர்கள் இந்த முதல் அடி எடுத்து முன்னுக்கு வர வேண்டும், அதுதான் முக்கியம். இப்போ இந்த வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு எத்தனையோ இடைஞ்சல் இருக்கின்றன. இந்த திருப்புனை வரும், இதை நாங்கள் 1வது 2வது ஆன்மீக விழிப்புணர்ச்சி என்ற சொற்பொழிவு 2லும் பார்ப்போம். இப்போ அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சி வந்தால் அதிலிருந்து வருவார்கள். சில சமயங்கள் முற்பரப்பில் இருந்த சம்ஸ்காரங்கள் திடீரென்று விழிப்புணர்வு வரும். எது எப்படியாக இருந்தாலும் பரவாயில்லை, களத்தில் இறங்க வேண்டியதான். அதாவது விளையாட்டு நடக்கிற பொழுது கேலரியில் இருந்தால் விளையாட முடியாது, களத்தில் இறங்கினாலும் விளையாடலாம். அதே மாதிரி தான் ஆன்மீக வேலையோட நாங்கள் சும்மா சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருந்தால் அது முன்னேற்றம் இல்லை, அது மிகவும் மெதுவாக போய்கொண்டிருக்கும். ஆனால் ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்லி அது சீரியஸாக எடுத்தால் அது எக்ஸ்பிரஸ் சொல்கிறது, இன்சென்டிவ் கோர்ஸ். அதாவது மிகவும் தீவிரமான முயற்சி. அதான் ஆன்மீக வாழ்க்கைக்கும் சாதாரண வாழ்க்கையோட வித்தியாசம். சாதாரணமான வாழ்க்கை வாழ்வர்கள் அவர்கள் கூட முன்னேறி கொண்டு தான் இருக்கிறார்கள், அந்த முன்னேற்றம் மிகவும் மிகவும் குறைவு. இது எப்படியா இருந்தால் அதுக்கு உதாரணம் சொல்வார்கள். மலை உச்சியில் நதி பிரவாகத்துடன் சேர்ந்து கல்லுகள் உருண்டு உருண்டு வரும். கீழே வந்து சேர்ற பொழுது அது உருண்டையாகவும் அழுத்தமாகவும்
அழகாகவும் இருக்கும் பார்க்க. அது எத்தனையோ ஆண்டுகள் அங்கே இருந்து உருண்டு வந்து அந்த கரடு முரடாக இருந்த கல் அப்படியே தேங்கி அழுத்தமாக வந்து விட்டது. ஆனால் அதே கல்லை யாரோ ஒருத்தர் கையில் எடுத்து இன்னொரு கல் மீது தேய்த்தால் உறைஞ்சி தேய்ச்சி எடுத்தால் ஒரு 2-3 மணி நேரத்தில் அந்த இயற்கையாக அடைந்த அந்த அழுத்தமான அந்த தோற்றத்தை கொண்டு வரலாம். இப்போ தானாகவே வர்றதுக்கு எடுக்கிற டைம் சொந்த முயற்சியால், தீவிர முயற்சியால் நாங்கள் குறுகிய நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் அந்த இன்டென்சிவ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்கிறது, தவ வாழ்க்கைன்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு சின்ன தொண்டு சம்பந்தமான ஒரு கதை. ஒரு நாள் மகாராஜா தன்னுடைய பிறந்த நாளுக்காக அந்த நகரத்தில் இருந்து எல்லோருக்கும் அன்னதானம் ஏற்பாடு செய்தார். அந்த ஊரில் இருந்து ஒரு பிச்சைக்காரன் கிழிந்து போன உடைகள், அழுக்கு படிந்த தோற்றம், கிட்டப்போவே முடியாத அளவுக்கு துர்நாற்றம், அப்படியா சாப்பிட வந்தால் ஒரு தினம் அவனை உள்ளே நுழைய விடவில்லை. அவனுடைய தோற்றத்தை பார்த்து விரட்டி விட்டார்கள். அப்போ அவனுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை. போய் பக்கத்தில் ஒரு குளத்தனே படிக்கட்டை இருந்து கொண்டு தன்னுடைய அந்த துரதிர்ஷ்டம் அதை பற்றி அவன் அழுது கொண்டிருக்கிறான். இதே நேரத்தில் அன்னதானம் முடிந்த பிறகு மகாராஜா அப்படி ஒரு வாக்கிங் வந்தது இவன் பார்க்கவில்லை. இவன் தன் பாட்டுக்கு அங்கே கோயிலை பார்த்து, கோயில் கோபுரத்தை பார்த்து கடவுளை நொந்து கொண்டான். எனக்கு இந்த மாதிரியான கீழ்மையான நிலையை கொடுத்தான்னு சொல்லி புலம்பினான். இதை மகாராஜா கேட்டார். பின்பக்கத்தால் போய் இந்த பிச்சைக்காரங்க கேட்டார், இன்னைக்கு சாப்பிடவில்லையா சொன்னான். திரும்பி பார்க்காமலே எனக்கு சாப்பாடு கிடைக்கவே இல்லை, அதான் நீங்கள் இருக்கிறேன்னு சொல்லி. அப்போது மறுபடியும் அப்படின்னா வா, நான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அப்போ தான் பார்த்தா ஓ மகாராஜாவே வந்துக்காடா. இவர் ஆச்சரியப்பட்டு போனான். இல்லைப்பா நீ வா, கட்டாயமாண்டு கூட்டி கொண்டு போய் அரண்மனையில் இவருக்கு நல்ல சாப்பாடு போட்டார். அப்போது இவன் சந்தோஷப்படுறது போல அழ ஆரம்பித்தான். நான் இன்றைக்கு தான் வாழ்நாள் முதல் தடவையாக கோயிலை பார்த்து கடவுளிடம் ஏன் இந்த மாதிரி செய்தான்னு கேட்டேன். அவருக்கு இந்த நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். கேட்டது பார்க்க கூடுதலாக கொடுக்குறாரே இருக்கு கடவுள் தெரிந்திருந்தா நான் இன்னும் அவ்வளோ ஒரு நல்ல நிலைக்கு போயிருக்கலாமேன்னு சொல்லி நினைவுறுத்தப்பட்டான். இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறேன்டா, நாங்கள் கேட்டால் அவர் கொடுப்பார். அது எப்படி கேட்க வேண்டும் என்பதெல்லாம் முக்கியம். சில நேரங்கள் நாங்கள் கேட்கறது கிடைப்பதில்லை, உண்மைதான். கேட்டால் உடனே கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கிறோம். அதுவும் ஒரு பிழையான கொள்கை. அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்கடா, நான் கேட்டது எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா கடவுள் முக்காலம் தெரிந்தவர். நாங்கள் கேட்குறது எல்லாமே அவர் கொடுத்து கொண்டிருக்க முடியாது, தேவையில்லை. அவருக்கு எது தேவையோ அதை கொடுப்பார். நாங்கள் 10 விஷயங்கள் கேட்டால் அதில் ஏதோ 1-2 மாத்திரம் எங்களுக்கு தேவையான இருக்கலாம், அது கொடுப்பார். மற்றது அவர் கொடுக்க போவதில்லை. ஏனென்றா எங்களுடைய விருப்புகள் வெறுப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். கடந்த வருஷம் எங்களுக்கு என்ன வேணும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தோமோ, தவித்து கொண்டிருந்தோமோ, அது இந்த ஆண்டு பார்த்தால் அது தேவையா இல்லையா சொல்லி யோசிப்போம். அது இல்லாமலே வாழலாம்னு தெரிஞ்சிருக்கும், அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கும். அது தேவையில்லை. இப்போ அது எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 ஆண்டு எடுத்திருக்கிறது. அது நமக்கு தேவையில்லை. அதுக்காக வீணாக நாங்கள் மனத்தை அலட்டி கொண்டோம்னு சொல்லி. ஆனால் கடவுளுக்கு தெரியும், முக்காலம் தெரிந்தவர் தானே. அவருடைய டைம் ஸ்கேல் வேறு. நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், இந்த 1 ஆண்டெல்லாம் அவருக்கு 1 செகண்ட் மாதிரி. இப்போ இவன் இப்போது விரும்புகிறான், இன்னொரு வருஷத்துக்கு அவனுக்கு இதில் தேவை இருக்காதுன்னு சொல்லி அவர்கள் கொடுக்கவே இல்லை. இப்போ அதை பார்த்து விட கடவுள் நாங்கள் கேட்டதை கடவுள் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி நாங்கள் கடவுளோடு மனத்தாப்படக்கூடாது.
ஆனால் அவர் எப்போது எது தேவையோ அது கொடுப்பார். அந்த அளவுக்கு நாங்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். சில சமயங்கள் நாங்கள் கேட்கிற பொழுது கடவுள் பதில் கொடுப்பதில்லை, மௌனமாக இருப்பார். அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள். நாங்கள் கேட்கறதுக்கு கடவுள் உடனடியாக கொடுக்கவில்லை என்றால் அவருடைய விருப்பம் என்னென்னா எங்களுடைய சக்தியின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் முயற்சி செய்து அதை பெற்றுக்கொள்வோம். அனுபவியில் அவரே கொண்டு கொடுக்க தேவையில்லை. இப்போ இந்த மாதிரியாகலாம் நாங்கள் விளங்கி கொண்டு கடவுளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். பேச்சுவார்த்தைன்னா இங்கே பிரார்த்தனை. ப்ரேயர் என்றது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் சொல்வார்கள். இது ப்ரேயர் பவர்ஃபுல் டூல். ஆனால் சரியாக உபயோகிக்க வேண்டும். இந்த கடவுளை தந்திரமான முறையில் வரம் கேட்கக்கூடாது. நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு தான் புத்தி கூடன்னு சொல்லி, ஆனால் எங்களை பார்க்க அவருக்கு புத்தி கூட. இப்போ எங்களுடைய உள்நோக்கத்தையெல்லாம் அவர் புரிந்து கொள்வார். ஆனபடியால் கடவுளாக ஏமாற்ற முடியாது. சில கல்குலேட்டிவ் மைண்ட் உள்ளவர்கள் அந்த மாதிரியான கேட்டிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் நிறைய கதைகள் இருக்கின்றன. அந்த கதையெல்லாம் மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஆனபடியால் பிரார்த்தனை என்பது ஒரு சாதனை. அது நான் சொன்னேன். அதாவது கொடுக்கல் வாங்கல் என்ற முறையில் இருக்கப்படாது அந்த பிரார்த்தனை என்பது. பிரார்த்தனை செய்வதன் மூலம் எங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கும், அது ஒரு விஷயம். அது மிகுந்த ஆரம்ப நிலையில் உள்ள ஒரு பலிதம். எங்களுடைய கஷ்டங்களை சொல்லி கடவுளும் சொல்லி ஆறுதல் பெறுவது மன ஆறுதலுக்கு. அதனால் உடனே அவர் கொடுப்பார இல்லை, அவருக்கு மனத்தை திறந்து சொல்வதும் எங்களுக்கு அது உடனடி பலன். ஆனால் அத்துடன் நிற்கப்படாது. அதற்கு மேலாக கடவுளுடன் பிரார்த்தனை செய்வதன் மூலம் அவருக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கதிர் பக்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகர்த்தன்னு சொல்லி கீதையில் வருகிறது. அவர்தான் கதி, அவர்தான் தலைவர், அவர்தான் எங்களுக்கு வாழ்விடம், அவர்தான் எங்களுக்கு நண்பன், இப்படியெல்லாம் சொல்கிறது. இப்போ அந்த மாதிரியான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுக்கு கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் அவரை நாடி அவரிடம் சொல்ல வேண்டும், அவ்வளோதான். இது ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் பார்த்துப்போம். என்ன வந்தாலும், என்ன முக்கியமான விஷயம் வந்தாலும் உடனே அந்நியாரிடம் ஓடி போவார். தன்னுடைய அறையிலிருந்து கோயில் கருவறைக்கு போவார். போய் அன்னையாரிடம் வேண்டுகோள் விட்டு அன்னையாருடைய அனுமதியை பெற்று வந்து தான் தொடங்குவார். இப்போ இதை நாங்கள் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரை போல நாங்களும் என்ன வந்தாலும் முதல் கடவுளுக்கு தெரிவிக்க வேண்டும். அதுதான் நிவேதனம் சொல்கிறது. நிவேதனம் என்றால் தெரிவித்தல், சொல்லுதல். இந்த கடவுளுக்கு நாங்கள் உணவு படைக்கிறது, அதை நைவேத்தியம் என்று சொல்கிறோம். அது நைவேத்தியம் என்றது இந்த நிவேதனம் என்றதிலிருந்து வருகிறது. அவருக்கு அமுது படைத்தவன் நாங்கள் அவருக்கு சொல்கிறோம், படைக்கப்படும். அதுக்காக நைவேத்தியம் என்று சொல்லி வந்திருக்கிறது. இப்படி நிவேதிக்கப்பட்ட பின் அவர் அதை தன்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தால் நுகர்ந்த பின் எடுத்துக்கொண்டு வருகிறோம். அதை பிரசாதம் என்று சொல்கிறோம். அதாவது அவரால் புனிதப்படுத்தப்பட்டது, பவித்திரம் செய்யப்பட்ட. இப்போ கடவுளுக்கு கொடுக்க முன்னம் அது நைவேத்தியம், கடவுளுக்கு கொடுத்த பின்பு அது பிரசாதம். இதை சொல்லுங்க. சில பேர், சில அடியவர்கள் இதை மாறி மாறி பார்க்கிறார்கள். பொதுவாக நைவேத்தியத்தையே பிரசாதம்னு சொல்வது வழக்கம். அப்படி சொல்லக்கூடாது. உண்மையான இது நைவேத்தியம். கொடுப்பதற்காக தயார் செய்யப்படுவது நைவேத்தியம், கொடுத்த பின் நமக்கு வருவது அது பிரசாதம். அப்போ நைவேத்தியம் சொல்கிற பொழுது இந்த உணவு வகைகளை மாத்திரமல்ல, எங்களுக்கு வருகிற
நன்மைகள் தீமைகள் சுக துக்கம் இக்கட்டான நிலை வருவதெல்லாம் கடவுளுக்கு நிவேதனம் செய்யலாம். நிவேதனம் செய்த பின் எங்களுடைய அடிமனத்திலேயே ஆழ்மனத்திலேயே அதற்கு தேவையான பதில் கிடைக்கும். இப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனத்தை அமைதியாக வைக்க பழக வேண்டும். இதற்காகத்தான் எங்களுடைய தியான பயிற்சி. தியானத்தில் ஆழ்ந்திருந்தால், அமைதியாக இருந்தால், அப்போது எங்கள் மனத்தில் திடீரென்று நாங்கள் தேடிக்கொண்டிருந்த ஞாபகத்தில் வராத விஷயம் வந்து கொண்டிருக்கும். சில சமயங்களில் இருக்கிற கஷ்டங்களுக்கு புது புது கருத்துக்கள், ஐடியாஸ் கூட வரலாம். அதுக்காகத்தான் முன்ன காலத்தில் பார்க்கலாம், புராண கதையில் மகாராஜாக்கள் ராட்சசர்களாக இருக்கலாம், என்னெல்லாம் இருக்கலாம், யுத்தம் செய்வதற்கு முன்னம் தவம் செய்வதற்கு போவார்கள். தவம் செய்து அதன் மூலம் பலம் பெற்றுக்கொண்டு வருவது வழக்கம். மகாபாரத பார்க்கலாம், அர்ஜுனன் தபஸ். அதே போலத்தான் கடைசி யுத்தம் நடக்கிற பொழுது துரியோதனன் கடைசி யுத்தத்துக்கு முன்னம் போயிட்டு அங்கோடத்தை போய் ஒளிச்சிருந்து தவம் பண்ணி கொண்டிருக்கிறான், இன்னும் கூடுதல் சக்தி பெறுவதற்காக. ஆனால் பீமனை கண்டுபிடிச்சு அங்கிருந்து அவனை வரவழைத்து அப்படி யுத்தம் செய்தது வேறு, அது கதை. இப்போ இங்கே சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், அவர்கள் கூட மனத்தை ஒருமைப்படுத்தி தவம் செய்கிறதுக்கு போயிருக்கிறார்கள், முக்கியமான காரியம் செய்வதற்கு முன்னம். இப்போ இது ஒரு வழிமுறை. கடவுளுடன் தொடர்பு வைத்து அவருடன் கலந்துரையாடல் போல, அது அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை. அப்படி செய்யும்பொழுது அவருடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். அது நேரடியாக அசரீரியாக கிடைக்க தேவையில்லை, அது மறைமுகமாக கிடைக்கலாம். பொதுவாக எங்களுடைய அடிமனத்திலிருந்தே வரலாம். ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்ற, எல்லா ஆற்றல்களும் எல்லா அறிவும் எங்கள் மனத்தினுள்ளேயே புதைந்திருக்கிறது. எங்களுடைய அடிமனம் என்பது ஒரு பவர் ஹவுஸ், ஸ்டோர் ஹவுஸ்ன்னு சொல்கிறார். அதில் அளப்பெரிய சக்தி, அளப்பெரிய அறிவு அதுங்க அடங்கி இருக்கிறது. அது எப்படி டேக்கிள் பண்ணுறது, அதை சரியாக தூண்டிவிட்டால் அதுலேருந்து எங்களுக்கு கிடைக்கும். இன்னும் உதாரணம் சொல்ல போகிறாரு, எந்த இது தேவையோ அதனை நாங்கள் மனத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அப்போது அதற்கு தேவையான இது அடிமனத்திலிருந்து வரும் சொல்லி. சில சமயங்கள் இந்த அத்தியமானுஷ்யமான சக்திகள் வர்றதுக்கு காரணம் அப்படித்தான். இந்த சக்திகள்லாம் அப்படி இருக்குது. அந்த கலையில் வல்லுநர்கள் அதை அடையலாம். நாங்கள் அந்த வரைக்கும் போக தேவையில்லை. ஆனால் எங்களுடைய ஆன்மீகத்துக்கு தேவையான அந்த பலத்தை தகுந்த முறையில் பிரார்த்தனை செய்வதன் மூலமும் மனத்தை ஒருமுகப்படுத்தும் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் முக்கியம். எங்களுக்கு அடிமனத்திலிருந்து வருகிற சக்தியை வர விடாமல் தடுக்கிறது என்ன என்றால், எங்களுடைய நினைவு மனம், கான்ஷியஸ் மைண்டு. எங்கள் நினைவு மனத்தில் அலபாய்ந்து கொண்டிருந்தால் அடிமனத்தில் இருக்கிறது வரவே வராது. அதுக்கு உதாரணம் என்றால், ஒரு குளத்தில் தண்ணீர் கலங்கி இருந்தால் அடியில் இருக்கிறது தெரிவதில்லை. அது சலனமற்று நிர்மலமாக இருந்தால் அப்போது தெரியும். அதே போல் தான் எங்களோட மனது ஓரளவுக்கு அமைதியாக இருக்க முடிந்தால் அடிமனத்திலிருந்து எங்களுக்கு தேவையான விஷயங்கள். ஆனால் முதல் வரக்கூடாது. ஏனென்றால் இதற்கு முந்தி சேர்ந்த சில சம்ஸ்காரங்கள் இருக்குது, அவையெல்லாம் வந்து சேரும். அதனுடையால் ஆன்மீக வாழ்க்கையை தொடங்கியவர்கள் பொதுவாக முதல் வந்து கேட்குற கேள்வி, அது மந்திர தீட்சை பெற்றவர்கள். மந்திர தீட்சைக்கு முன்னம் நல்லா இருந்தவனை இவன் மந்திர தீட்சை ஜபம் தொடங்கினா பிறகு முன்ன பக்கம் மோசமாகிவிட்டது என்று சொல்லி கேட்பார்கள். அப்படியான சாதகர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம், இவ்வளவு நாள் நீங்கள் இந்த அடிமனத்தை நீங்கள் துளாவவில்லை. இப்போ நீங்கள் ஒரு கரண்டியில் அகப்பப்பட்டு துளாவுற மாதிரி இந்த மந்திரம்ன்றது அங்கே போய் துளாவுது, கிளறி எடுக்குது. அப்போ அங்கே இருந்து முதல்ல கெட்டதெல்லாம் வரும், நல்லது கெட்டது எல்லாம் வரும். இப்போ மந்திர தீட்சைக்கு போனால் ஒன்றும் இல்லை, அப்படியே நீங்கள் குழப்பாக விட்டுட்டீங்க,
எல்லாம் அப்படி அடங்கி இருக்கு. நீங்கள் மேல் மனத்தோடு மாத்திரம் ஏதோ சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மந்திர திஷ்டை பிறகு அந்த மந்திர திஷ்டை என்பது ஒரு கரண்டி போல் அங்கே போய் தொலாவுவதால் இது தவிர்க்க முடியாது. அதாவது இனிஷியல் ஸ்டேஜ், அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி போக வேண்டும். போனால் அந்த கெட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அது அவையெல்லாம் எங்களுடைய ஜபத்தினாலும் தியானத்தினாலும் மிகவும் பலவீனப்படுத்த வேண்டும். அந்த எண்ணங்களை மறுபடி எண்ணாமல் விட்டு அது பலவீனம், திரும்ப திரும்ப எண்ணிக்கொண்டிருந்தால் அது பலம் பெறும். அதுதான் தத்துவம். இப்போ அவற்றை புறக்கணித்து தள்ளிவிட்டு அவை வீக் ஆனவுடன் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நல்ல விஷயங்கள் மேலே வரலாம். இதுதான் சாதனையுடைய வழக்கம். இதற்கு பிரார்த்தனை என்பது ஒரு வழி. பிரார்த்தனையின் போது ஓரளவுக்கு அடிமனமும் அதில் தொடர்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிறது. மிகுந்த உருக்கமாக பாவனையுடனும் உணர்ச்சி வசமும் பிரார்த்தனை செய்யும் பொழுது எங்களுடைய அடிமனத்தின் பங்கு அதிலே இருக்கிறது. அப்படி இல்லாமல் மேலோட்டமாக பிரார்த்தனை செய்தால் எங்களுடைய மேல் மனத்துடன் கான்ஷியஸ் மைண்டோடு தான் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அதுடைய பிரயோஜனம் மிகவும் குறைவு தான். ஆனால் அது அடிமனத்துக்கு போகவில்லை. அதுக்காக தான் சில சொல்லப்படுறது வழக்கமாக்கதை கொடுத்து மனமார்ந்த சொல்லுவோம்ல, மனமார்ந்த பிரார்த்தனை, மனமார்ந்த நன்றி கூறும் பொழுது மனமார்ந்து சொல்வார்கள். அப்படி சொன்னாலும் அது வாயெல்லாம் சொல்லுவோம். இந்த மனமார்ந்து என்பதை காட்டுறதுக்கு ஒரு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. ஸோ இதிலிருந்து தெரிகிறது என்னென்றால், கடவுளனுடைய அருள் தயாராக இருக்கிறது. அவர் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். அடியவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இது எல்லா அவதாரங்களும் பார்த்துக்கிறோம். கிருஷ்ணாவதாரத்தையும் பார்த்துக்கிறோம், ஜீசஸ் அவதாரத்தையும் பார்த்துக்கிறோம், ராமகிருஷ்ண அவதாரத்தையும் பார்த்துக்கிறோம், இன்னும் பல இடங்களை பார்த்துக்கிறோம். ஆனால் முன்வைக்க வேண்டியது அடியவர்கள் தான். அடியவர்கள் முன்வைத்தால் அவர் சந்தோஷப்படுவார், கைதூக்கி விடுவார். அதுதான் ராமகிருஷ்ணரை பற்றி ஒரு பெரிய ஒரு படகு என்று சொல்லி ரூபகம் சொல்கிறார்கள். அந்த படகில் அடியவர்களை ஏற்றி கொண்டு போவார் என்பதுதான் அந்த வர்ணனை. சம்சாரார்ணவ கோரேய கர்ணதார ஸ்வரூபக என்ற ஒரு ஸ்லோகம் வருது. மகேந்திரநாத் குப்தா தன்னுடைய கதாமிருதம் புத்தகத்தில் முதல்ல போடுறார் இந்த ஸ்லோகத்தை. சம்சாரார்ணவ கோரே, கோரமான இந்த சம்சார சாகரத்தில் கர்ணதார ஸ்வரூபக, படகோட்டி போன்றவர் அந்த ராமகிருஷ்ணர் என்று சொல்கிறார். இப்போ அந்த படகில் ஏறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதான் முயற்சி. இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. மீந்தத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்துவம்.